ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள் சேனல். என்னோடய பேர் வந்துட்டு பி மதுமதி. நான் வந்துட்டு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சேனலில் நீங்கள் என்ன வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா, ட்ரிபிள் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் வரும். என்னென்ன பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிபிள் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங்ஸ் இருக்கும். ட்ரிபிளியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸாக கவர் பண்ணிட்டு வரலாம், ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸாக கவர் பண்ணிட்டு வரலாம். நான் ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த டாப்பிக்லனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த டாபிக் அர்ஜென்ட்டாக தேவையோ அந்த டாபிக் சொன்னீங்க, டவுட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்காக வந்துட்டு அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம சேனலில் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய மெமரி தான் எனக்கு. லைஃப் லாங் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிபிள் ஒரு ட்ரிபிள் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிஇ சூஸ் பண்ணும்போது என்ன மேஜர் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்கும். பட் ட்ரிபிள் சூஸ் பண்ணவங்க தான் மேக்ஸிமம் இந்த ட்ரிபிள் பற்றி இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ட்ரிபிள்னா என்ன அப்படின்னா, பேசிக்காகவே ட்ரிபிள்னா என்ன, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பற்றி ஓவராலாக படிக்கிறது தான் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவரு, ஸோ எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி சப்ளை போகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, அதனோட டிசைன் எப்படி இருக்கும், எக்யூப்மெண்ட்டோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்குறது தான் நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னென்ன டிவைஸ், ஸோ டிவைஸ் ரிலேட்டடாக அதுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டிவைஸ் எப்படி ரன் ஆகுது, ஸோ இந்த மாதிரி ரொம்ப எலாபரேட்டாக ஒவ்வொரு டாபிக்ஸ் பற்றியும் படிப்போம். அதாவது எலக்ட்ரிக்கல் பற்றியும் ஃபுல்லாக கவர் ஆகும், எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும் கவர் ஆகும். ஸோ அதை தான் ட்ரிபிள், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிபிள் சப்ஜெக்ட் நீங்கள் மேஜராக எடுத்துறீங்க, அதாவது ட்ரிபிள் கோர்ஸ் அதை பிஇ ட்ரிபிள் படிக்கிறீங்க அப்படின்னா பயப்படவே வேண்டாம். நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா ட்ரிபிள் இல்லாமல் வேறு எந்த கோர்ஸுமே கிடையாது. எல்லா கோர்ஸுக்குமே பேஸ் ட்ரிபிள் போய் டச் பண்ணாமல் அவங்க எந்த கோர்ஸுமே பண்ண முடியாது. அதாவது ஈஸி ஆகட்டும், அதாவது கரண்ட்டில், அதாவது பவர் இல்லாமல் ஏதாவது இருக்கா அந்த உலகத்தில்? கிடையாது இல்லையா? ஸோ பவர் தான் இப்போ இருக்க ஆர்ட்டிஃபிஷியல் வேர்ல்டுக்கு அதாவது ஆர்ட்டிஃபிஷியலாக இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், இப்போ இருக்க வேர்ல்டுக்கு, ப்ரெசன்ட் வேர்ல்டுக்கு பவர் தான் ஒரு மெயின் சோர்ஸ். ஸோ அதனால் ட்ரிபிள் சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்கன்னா ரொம்ப நீங்கள் ட்ரிபிள் மேஜராக எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும். நம்ம இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக படிங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. நார்மலாக சொல்லுவாங்க ட்ரிபிள் சப்ஜெக்ட்னால் கஷ்டம் அப்படி இப்படின்னு. ஏன்னா அதில் சர்க்யூட்ஸ் இருக்கும். நம்ம அதில் நிறையா டிவைசஸ் பற்றியெல்லாம் படிப்போம். ரெசிஸ்டன்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறையா டிவைஸ் பற்றியெல்லாம் படிக்கிறதுனால, எலமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் படிக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேத்தமெட்டிக்கல் நிறைய கால்குலேஷனெல்லாம் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு மெயினுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்னா என்ன, நம்ம என்னென்னலாம் ட்ரிபிள்னா ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிசிப்ளின் வித் த ஸ்டடி ஆஃப், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் டிசிப்ளின். அதாவது அது ஒரு டிசிப்ளின். இன்ஜினியரிங்கில் இந்த என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம், இந்த சயின்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பண்ணுவோம். ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றி ஸ்டடி பண்ணணும், டிசைன் பண்ணணும். அப்ளிகேஷன் ஓரியன்டடாக ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னா அதனோட அப்ளிகேஷன் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு டிவைஸ்னால் அது எப்படி ரன் ஆகுது, சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டம்க்கு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதை பற்றி ஸ்டடி பண்ணணும், டிசைன் பண்ணணும், அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த டிவைஸ் எதுக்கு, ஏன் இதெல்லாம் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அது எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுற சிஸ்டம், எலக்ட்ரோ மேக்னட்டிசம், இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் யூஸ் பண்ணுதோ, அதாவது பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணுதோ, இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் நடந்தாலும் சரி, இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக படிக்கிறது தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஸ்டடியும் இருக்கும், டிசைனும் இருக்கும், அப்ளிகேஷனும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்டோட அப்ளிகேஷன் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதனால் என்ன பெனிஃபிட், என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது, மேத்தமெட்டிக்கல் மாடல் என்ன, எப்படி நமக்கு அவுட்புட் கிடைக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம்.
எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக்கல் அதாவது ட்ரிபிள் இ அப்படிங்கிறது தான் எல்லா மேஜர்ஸையும் வந்துட்டு டச் பண்ணும் ட்ரிபிள் இ சப்ஜெக்ட்டு. ஸோ எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், ஐடி ஆகட்டும், இசிஇ ஆகட்டும், மெக்கானிக்கல், சிவில் எதுவாக இருந்தாலுமே ட்ரிபிள் இ இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு வைட் ரேஞ்ச், எல்லா ரேஞ்சையுமே கவர் பண்ணும். அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிஸ்டம் இன்ஜினியரிங் ஆகட்டும், பவர் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி, சிக்னல் ப்ராசஸிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டிக்ஸ், ஃபோட்டோனிக்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ வந்து ட்ரிபிள் இல வந்து நீங்கள் மேஜராக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ படிச்சுட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக கூட ஆகலாம், சிஸ்டம் இன்ஜினியர் ஆகலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆனீங்கன்னா கோடிங் இந்த மாதிரி எதுனாலும் பண்ணலாம். சிஸ்டம் இன்ஜினியரிங் ஆனீங்க அப்படின்னாலுமே சிஸ்டமில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இன்ஜினியரிங்லையும் நமக்கு என்னென்னலாம் பற்றி அவங்க படிப்பாங்க, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ ரொம்ப டீப்பாக சொல்லலை. பவர் இன்ஜினியரிங் ஆகட்டும், இப்போ வந்துட்டு இபி லைன் போகிறீங்க, ஒரு பவர் பிளான்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே ஸோ அவங்க பவர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. டெலிகம்யூனிகேஷன்ஸ், ஃபோன் கால் கம்யூனிகேஷன்ஸ், இல்லை ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ராவல் பண்ணது இல்லையா, சிக்னல் ப்ராசஸிங், நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது ட்ரிபிள் இல. ஸோ அதை வந்து நார்மலாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிகிரி ஸ்டாப்பிங் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா டக்குன்னு அதை வந்து நம்ம கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்தோம் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிக்னல் ப்ராசஸிங் கொஞ்சம் டஃப்பும்பாங்க. பட் அப்படி கிடையாது, ரொம்ப கவனமாக படிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மட்டும், அதாவது இஎன்ஐன்னு ஒரு மேஜர் இருந்துச்சு. எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி மட்டும் படிக்கிறது. ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ், அதாவது இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சோலாரில் வந்துட்டு சோலார் இருக்கு இல்லையா, சோலார் பவர் பிளான்ட்டில் நம்ம வந்துட்டு அதில் யூஸ் பண்ணியிருக்க பேனல்ஸில் வந்து ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி படிக்கிறது, எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ஸ் பற்றி படிக்கிறது, ஆப்டிக்ஸ் பற்றி படிக்கிறது, ஃபோட்டோனிக்ஸ் பற்றி படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்துட்டு ஒய்ட் ரேஞ்சில் வந்துட்டு கவர் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து எல்லா இதுலேயும் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லேயே என்னென்ன இன்ஜினியரிங் பிரான்ச்சோட ஓவர்லேப் ஆகுது, ரொம்ப அதாவது என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கும்போது நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போக முடியாது. ஏன்னா அது வந்துட்டு சிஎஸ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி போயிடும். இதில் வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் சைடில் போகலாம், எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ் அண்ட் வேவ் சைடில் போகலாம், மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் ஆகலாம், நானோ டெக்னாலஜியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ரினியூவபிள் எனர்ஜிஸ். ஆக்சுவலி ரினியூவபிள் எனர்ஜிஸ் வந்து இப்போ வந்து ஒரு அப்கமிங்கில் ஹை லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ ரினியூவபிள் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரினியூவபிள் அப்படிங்கிறது வந்து ஈஸிலி அவைலபிள் சோர்சஸ். பட் ஆனால் நான் ரினியூவபிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த டீசல் ஆகட்டும், ஃபியூல் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறு எங்கேயாவது இருந்து வாங்கி யூஸ் பண்ணி அதுலேருந்து பவர் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ரினியூவபிள் அப்படிங்கிறது சோலார், அதாவது சன் ஆகட்டும், வாட்டர் சோர்ஸ் ஆகட்டும், விண்ட் ஆகட்டும், ஏர் ஆகட்டும், இது எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பவர் பிளான்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பவருக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் பவர் கிடைக்கிற மாதிரியும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் ரிலேட்டடாக, எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் ரிலேட்டடாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன இன்ஜினியரிங் சைட்லலாம் ஸ்பெஷலைசேஷனில் ஓவர்லேப் ஆகுது அப்படிங்கிற டாபிக்ஸ் இதெல்லாம். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ராக்டிஸிங் இன்ஜினியர்ஸை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு, ப்ராக்டிஸிங் இன்ஜினியர்ஸாக யாருமே கிடையாது. இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் பிஇ படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறையா வந்துட்டு IEEE அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அதிலலாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு மெம்பர் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐஇசி அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன், IEEE அப்படிங்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஐஇடி அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷ்னல் பாடி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதில் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ட்ரிபிள் இ ரிலேட்டடான எல்லா டெக்னிக்கல் ஒர்க்ஸ் பற்றியும் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து இருக்கும். நம்ம இதில் வந்து ஒரு மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுவோம். இப்போ பிஇலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் போயிட்டோம் அப்படின்னா தேர்ட் இயர்லேருந்தே நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே கூட உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் எழுதலாம். அதாவது ஒரு சோர்ஸ் வந்து நீங்கள் வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு பேப்பர் வந்து எழுதுனீங்க அப்படின்னா இதிலெல்லாம் மெம்பராக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ நிறையா ஸ்கோப்பஸ் ஆகட்டும், அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்கோப்பஸ், எல்ஸ்பேர் இந்த மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது. அதெல்லாமே வந்துட்டு ஒரு
ஹை இம்பேக்ட் உள்ள ஜேர்னல்ஸு. ஸோ இது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பிஇ படிக்க படிக்க உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இப்போ நான் ஸ்டார்ட்டிங்கில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய சோர்ஸ் இருக்கும். அந்த சோர்ஸ் அதாவது ஜேர்னல்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் பே பண்ணுவீங்க. பேப்பர்ஸ் உங்கள் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேப்பரை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் நம்ம பேர் அடித்தாவே அந்த பேப்பர் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன டாபிக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோமோ, பேப்பர் கொடுத்துருக்கோமோ அந்த பேப்பரை டாபிக் அடித்தாவே டக்குன்னு வரும். ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ணால் தான் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஜேர்னலையும் பே பண்ணும்போது இந்த ப்ரொஃபஷனல் பாடிஸில் வந்துட்டு நீங்கள் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அது ஒரு மெயின் சோர்ஸு. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பாடியில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா பிஏலாம் முடிச்சுட்டு அப்புறம் எம்ஏ முடிச்சிங்க, பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸர் கேட்டகரியில் வந்துட்டீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதுலேயே வந்து நீங்கள் ஹையர் கிரேடுக்கு போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு மெம்பராக ஜாயின் பண்ணீங்க, பே பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஹையர் கிரேடுக்கு போயிடுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் இ சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு வைட் ரேஞ்சை வந்து கவர் பண்ணுது ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ ட்ரிபிள் இ எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பிரான்ச் எடுத்திருக்கீங்கன்னா ஃபீல் பண்ணவே வேண்டாம். பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. பவர் இல்லாமல் லைஃபே கிடையாது நமக்கு இப்போ ப்ரெசென்ட்டில். ஸோ வந்துட்டு யாரும் ஐயோ ட்ரிபிள் இ எடுத்துட்டுமே கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ட்ரிபிள் இ பேசிக்ஸ் பற்றி வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு டாபிக்ஸில் போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி டாபிக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த டாபிக் நீங்கள் சொல்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் அந்த டாபிக்ஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, பேசிக்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதில் என்னென்னு சொல்லி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்த்துருக்கோம் ட்ரிபிள் இலேயே. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரே வீடியோவில் எல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக போகும். ஸோ அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.